ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி எபிசோட் நம்பர் 257 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே மண்டபத்துக்கு காமிக்கிறாங்க. மண்டபத்துக்கு வெளியில் நந்தினி, ரேணுகா, சக்தி, ஜனனி 4 பேர் 2 பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளேருந்து 2 பேரும் அந்த கரிகாலனும் முல்லைவேந்தனும் வெளியில் வந்து எக்கா உங்களை பெரியவர் கூப்பிட்றாரு அப்படின்னா, யாரா பெரியவர்? இந்த வீட்டு சிங்கம் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வாங்க. உடனே நந்தினி சொல்கிறாங்க, நீ என்ன மெசேஜ் சொல்ல வந்தவன் தானே, என்ன மெசேஜ் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, போடா வரான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி சீக்கிரம் வாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கொழுப்படுத்த லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்குள்ளே கத்திக்கிட்டே போகிறேன். போனோடனே சரி என்னத்தை உள்ளே கூப்பிட்றாங்க, கூப்பிட்டா என்ன, இந்தாருமா அப்படின்னு சொல்லி என் போட்டு உயிரை வாங்குவாங்க. சரி வாங்க என்னென்ன போய் பார்ப்போம். உடனே ஜனனி சொல்கிறான், அக்கா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே கரெக்டாக சக்தி, ஜனனி முன்னாடி போகிறாங்க, பாக்கி 2 பேர் பின்னாடி வராங்க. வந்தோடனே அப்படியே குணசேகரன் பார்த்து, சக்தி உன் கூட்டத்தை கூட்டிகிட்டு நீ இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு சொன்னோடனே, ஏன் போக முடியாது அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்ல, தேவையில்லாமல் பேசாதீங்க, ஒழுங்காக வெளியில் போகணுன்னா போயிடணும் அப்படின்னு சொன்னோன்னா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்கிறான். இது குணசேகர வீட்டு கல்யாணம். இந்த குணசேகர வீட்டு கல்யாணத்தில் எவன் இருக்கணுன்றது முடிவு பண்ணுறது குணசேகரை மட்டும்தான். நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன். நீங்களாம் இருக்க தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது. என்ன சக்தி ரொம்ப எகிர்ற அப்படின்னு சொன்னால் கதிர் வேகமாக ஓடி வந்தால் என்னது முடியாதா அப்படின்னு சொல்லி அடிக்க வரேன். பேசாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் தடுத்து நிறுத்திட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி ஏன்டா அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருறான். எல்லாம் இந்த பேசி முடிவு பண்ணணுன்னு தான் நான் எல்லாத்தையும் வர சொன்னேன். சரிங்கண்ணே பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல, எல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியில் போயிருங்க, இல்லை தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, சக்தி சொல்கிறாப்புல, அண்ணா இந்த மாதிரி நான் தர்ஷனுக்காக தான் வந்தேன், அதனால் நான் அதுக்கு தர்ஷனுக்காக கல்யாணம் முடியாமல் நான் போக முடியாது, தர்ஷனுக்கு நல்லா ஆகாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ அவன் சொன்னால் போயிருவியா அப்படின்னு சொன்னோன்னே சக்தி யோசிக்கிறாப்புல, அவனவே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி குணசேகரன் தர்ஷனை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போகிறாரு. பின்னாடியே இவனு சக்தியும் போக முயற்சி பண்ணுறாரு. உடனே ஞானம் தடுத்துட்டு, நீ எங்கே போகிற, அவங்க அப்பா அம்மானுக்குள்ளே 1008 வேலை இருக்கும், 1008 பேசிகிட்டு இருப்பாங்க, நீ போய் இடையில என்ன கேட்க போறியா, பேசாமல் ஏறி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி தனியாக நிப்பாட்டி வச்சிட்டாங்க. உடனே போய் அவங்க அப்பா தர்ஷனம் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. பட்டு சவுண்டு கொடுக்கல. என்னவோ மிரட்டிட்டு வந்தோன்னே வெளியில் வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் கூப்பிட்டு வராரு. வந்தோடனே நீயே சொல்லுவோம், வாயை திறந்து சொல்கிறா தர்ஷா அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்ல, என் கல்யாணம் முடியாதோ நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேணால் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோன்னே எல்லா பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஜனனி, சக்தி, நந்தினி, ரேணுகா எல்லாம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிற, உனக்காக தான்டா நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உனக்கு நல்லது நடக்கணும் தானே வந்திருக்கோம், தயவு செய்து எனக்கு இது நல்லது நடக்குன்னு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம், நீங்கள் இந்த வீட்டை விட்டு மண்டபத்தை விட்டு போனால் போதும், எனக்கு எது நடக்கணுமோ நடந்துக்கிறோம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இல்லை யாருமே எனக்கு எதுவும் சப்போர்ட் எதுவும் பண்ண வேணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னப்பா சக்தி சொல்லிட்டான்ல, கிளம்புங்க உங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்னோடனே, ஜனனி சொல்கிற, சக்தி இது சொல்கிறது தப்பாக இருக்குது தர்ஷா, நீ சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேது, இத்தனை நாள் நீ என்ன நிலைமையில் இருந்தால் எனக்கு தெரியல, அவங்க மருந்து கொடுத்தாண்டா உனக்கு இது ஏமாற்றி வச்சுருக்காங்க, நீங்கள் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் மண்டபத்தை விட்டு போங்க, எங்கள் பக்கத்தில் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் நீங்கள் நினச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ஆனால் எப்படியாவது பார்கவியையும் ஜீவானந்தத்தையும் கொன்றாதீங்கப்பா, அவங்கள எப்படியா உயிரோடு விட்டுருங்கப்பா, அவங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டான் தர்ஷன். சரி எந்திரி அப்படின்னு சொல்லி எந்திரிக்க சொல்கிறாங்க. அப்புறம் 4 பேர் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் வந்தோடனே பார்த்தியா, அவங்க அப்பன் சொன்ன உடனே ஒரு வார்த்தை எதுவும் யோசிக்காமல் சொல்லாமல் நம்மளை உடனே விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி சொல்லிட்டான். பார்த்துக்க எப்படி, அப்போனா அந்த ஆள் எந்த அளவுக்கு தரிசனம் மிரட்டி வச்சுருக்காருன்னு சொல்லி யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே காமிக்கிறாங்க மண்டபத்தில், மாமா சரியான வேலை பண்ணீங்க மாமா, கரெக்டான வேலை பண்ணடா தர்ஷா அப்படின்னு சொல்லி தர்ஷனை ஞானமும் கொஞ்சிறாரு, கதிரும் கொஞ்சிறாப்புல. அப்புறம் அறிவுக்கரசி சொல்கிறான், மாமா சரியான வேலை பண்ணீங்க அப்படின்னு சொன்ன குணசேகரன் பார்த்து, அறிவுக்கரசி நீ பஞ்சத்துக்கு வில்லி, நான் பரம்பரை வில்லேன், சரியா, இப்போ கமுக்கமாக அந்த வேலையை முடிக்கணும், எப்படி கமுக்கமாக வேலையை முடித்தேன் பார்த்தியா, உனைய மாதிரில இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே, இன்னும் கொடைக்கானல்லேருந்து அவங்க எங்கே தப்பிச்சு போயிட போகிறாங்க, என்ன ஒன்று கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கணும்னா, ஒன்று பழனி வழியாக கீழே இறங்கணும், இல்லை மன்னவனூர் வழியாக போய் மூணார் பக்கம் போகணும், இல்லை பெரியவளம் சைடு கீழே இறங்கணும், இல்லை நம்ம நார்மலாக கீழே வந்த அளவு கொடைக்கானல் வெளி தான் வந்துடும். இன்னும் 5 பக்கமும் நான் ஆளை போட்டு வச்சுருக்கேன், எந்த பிரச்சனையும் எதுவும் வராது, அவங்களோட சாவு செய்தி மட்டும்தான் இங்கே வரும், அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, அன்பு கரிசியை கல்யாணத்துக்கு தயார் பண்ண, நீங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு தயார் பண்ணுங்கள். உடனே ஞானம் சொல்கிறாப்புல, ஏன்னா இவ்வளோ லேட் பண்ணணும், நாளை கழிச்சு கல்யாணம் வரையும், நான் இன்னைக்கு நம்ம பொண்ணு மாப்பிள்ளை இங்கே கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, அவனுக்கு இப்போயே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமே அப்படின்னு சொன்னால்,
சின்னஞ்சிறு வண்டுகளுக்கெல்லாம் நான் பயந்துக்கிட்டு நான் இது பண்ண முடியாதா? குணசேகர வீட்டு கல்யாணம்னா இந்த தைரியமாக தெம்பாக இருக்கணும். அதனால் நீ கவலைப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். எல்லா விசேஷமும் ப்ராப்பராக நடக்கணும். குணசேகர வீட்டு கல்யாணன்றது ஊருக்கே தெரியணும். எதுக்கும் பயப்படாத, நாங்கள் பார்த்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் இங்கே ஆள் போட்டு வச்சுருக்கேன். எந்த ஒரு பிரச்சனை வராது. அவங்களுடைய சாவு செய்தி மட்டும்தான் இங்கே மண்டபத்துக்கு வரும். நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத. எல்லோரும் ஆக போகிற நேரத்துக்கு கல்யாணம் ஆக போகிற வேலையை போய் பாருங்கள் எல்லா பேரும். சரியா? போய் சாப்பிடுங்க, எல்லோரும் போய் இங்கே சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் எல்லாத்தையும் சாப்பிட அனுப்புகிறாப்புல. மாமா நீங்கள் சாப்பிடுவாங்க, போங்க நீங்கள் சாப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இதோடய பார்ட் 1 முடிஞ்சு. நான் அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்ட் 2ல் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.